மேஜர் லீக் கிரிக்கெட் 2025ஓட இரண்டாவது போட்டி எம்ஐ நியூயார்க் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் கிட்ட நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமன்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குபேர் ஆப் இந்த சீசனுக்கு லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரெகுலராக கிவ் அவே கொடுக்கறத பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. குபேர் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. கலிஃபோர்னியாவில் தான் இந்த போட்டி, மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜூன் 14 6:30 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட டைமுக்கு. அவங்களோட டைம் 6 PM ஆச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நேற்று நடந்த ஒரு போட்டி தான், அதுக்கு முன்னாடி மேட்சஸ் நடக்கல. எம்எல்சியை பொறுத்த வரைக்கும் 269 அங்கே ஸ்கோர் ஆச்சு. மிகப்பெரிய ஸ்கோர் முதல் போட்டியிலே பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த சீரீஸை வெளிப்படுத்துறதுக்காக ஃப்ளாட் அண்ட் ட்ராக்காக கொடுக்க பார்க்குறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்துமே செகண்ட் ஹாஃப் டோட்டலாக சரண்டர் ஆகிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி விளையாடுற இந்த 2 டீமுமே இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் விளையாண்டதில்லை. ஓவராலாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 5 விக்கெட்டு, சேஸ் பண்ணும்போது 10 விக்கெட்டு, செகண்ட் ஹாஃபில் டோட்டல் விக்கெட்ஸையும் விட்டாங்க அப்படின்றது தான். அண்டு எம்ஐஎன்ஒய் அண்ட் டிஎஸ்கே இங்கே விளையாடலை. ஒரே ஒரு போட்டி தான். 146க்கு 10 அப்படின்னு டவுன் ஆனாங்க. ரன்ஸ் ஆன் த போர்டு இருக்கும்போது எப்போயுமே ப்ரெஷர் தான், அதுதான் போன போட்டியில் ஷோ ஆச்சு. எம்ஐ நியூயார்க்கு இந்த டீமில் அக்னி சோப்ரா ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. மொனாக் பட்டேல் ஓப்பன் பண்ணலாம். மொனாக் பட்டேல் மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டர் அப்படியும் பார்த்துருக்கோம், ஓப்பன் பண்ணியும் பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி நம்பர் 4 வர வைப்பாங்க. அக்னி சோப்ரா ரீசெண்டாக மிசோரம்காக விளையாண்டார் இந்தியாவில். ஸோ அதனால் அவர் இங்கே இருப்பார். அவர் ஒரு யுஎஸ்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேயர், அதனால் இன்டர்நேஷ்னல் கன்சிடரேஷனில் வரமாட்டார். அக்னி சோப்ரா ஒரு யுஎஸ்ஏ, மொனாக் பட்டேல் 2வது நம்பர், ஹீத் ரிச்சர்ட்ஸு, கெஞ்சிகே அண்டு இசான் ஆடில். டோட்டலாக 5 யுஎஸ்ஏ பிளேயரை எடுக்கணும் அண்டு 6 ஓவர்சீஸ் இருக்கலாம். இதுதான் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ரூலு. குவிண்டடிகாக்கு அக்னி சோப்ரா ஓப்பன் பண்ணுவாங்க. குவிண்டடிகாவோட ஃபார்ம் இவ்வளோ கிரேட் கிடையாது. சோப்ராவோட ஃபார்ம் டீசெண்டாக இருந்திருக்கு. ரீசெண்டாக சில மேன் ஆஃப் தி மேட்சஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கார் இந்தியாவில் விளையாடும் போது. ஸோ அந்த வகையில் ஓகே. நிக்கோலஸ் பூரான் முதல் போட்டி கண்டிப்பாக ஏர்லி ஸ்டேஜஸில் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுப்பாரு. கேப்டனாகவும் இந்த சீசனில் இருக்க போகிறாரு. மொனாக் பட்டேல் டீசெண்டான பிளேயர், ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு யுஎஸ்ஏக்காக. மைக்கேல் பிரேஸ்வெல் சூப்பர் பிளேயர், பாசிபிளாக இவர் தான் இருப்பார்னு நம்புகிறேன். லிண்டேவோட அவைலபிளும் இருக்குது, சார்ஜ் லிண்டேவோட அவைலபிளும் இருக்குது. ரஷித் கான் இவங்களாம் அந்தளவுக்கு தெரியல. தஜிண்டர் சிங்குக்கான வாய்ப்பு இருக்குமா, அது கொஞ்சம் பார்க்கணும். ஆப்ரேக் பவுலர் தேவைங்கிற அந்த ஆங்கிள்லையும் ஃபினிஷ் பண்ணுற பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குது, அந்த பேஸ்லேயும் யோசிக்கலாம். அதே இடத்துல ருசில் உகாக்கரை பெரிய டேலண்டராக பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா. ஈஷான் ஆடிலுக்கு பதிலாக தான் அந்த இடத்த யோசிக்கணும். மோஸ்ட்லி ஈஷான் ஆடில் போன சீசன் நல்லா பண்ணியிருக்காரு, அதே மாதிரி தொடர்வாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். பிரேஸ்வெல் ஆஃப் பிரேக் பவுலிங் அடிஷ்னலாக இருக்குது. பொலார்டு, ஹீத் ரிச்சர்ட்ஸு மிடில் பேஸில் டீசெண்ட் ஆல்ரவுண்டர்ஸு. ஹீத் ரிச்சர்ட்ஸ் நிறைய மேலே வந்து பார்த்துருப்போம். மோஸ்ட்லி இந்த இடம் தான், மேலே அனுப்ப மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ட்ரெண்ட் போல்ட்டு, கெஞ்சிகே, நவீன் உல்ஹாக் அண்ட் ஈசன் ஆதில் அப்படின்ற மாதிரி இந்த பவுலர்ஸு. ட்ரெண்ட் போல்ட்டோட பவுலிங் நமக்கு நல்லாவே தெரியும். கெஞ்சிகே டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு, ஓரளவுக்கு அந்த அவுட்புட் பெஸ்ட் அவுட்புட் பார்த்துருக்கோம். நவீன் உல்ஹாக் வேரியேஷன் வெரைட்டியில் கலக்குவார். ஈஷான் ஆதில் டீசென்ட் பவுலராக இருந்திருக்கார். டெக்சாஸ் சூப்பர் கிங் இந்த டீமோட கேப்டன் ஃபாஃபாக இருப்பார். கூட டெவான் கான்வே ஓப்பன் பண்ணுவார், விக்கெட் கீப்பர். ஜோஷுவா ட்ரம்ப் ஒரு ஒன் ஆஃப் த யூஎஸ்ஏ பிளேயர், நம்பர் 3 எதிர்பார்க்குறோம். மிலின் குமார் இவர் நம்பர் 5ல். கால்வின் சேவேஜ் டீசெண்ட் ஆல்ரவுண்டர். மோஷின் சூப்பராக பவுல் பண்ணார், போன சீசன்லேயே நல்லா அவுட்புட், தொடர்ந்து அடுத்தடுத்து டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸுக்கு அவுட்புட் கொடுக்குறார். ஜியா உல்ஹாக் யுஎஸ்ஏ, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, ஏர்லி பேஸில் நல்லாவே வீசுவார், அந்த எபிலிட்டி இருக்குது. இந்த 5 மெம்பர்ஸும் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸில் யுஎஸ்ஏ பிளேயராக விளையாடுவாங்க. ஓவர்சீஸ்னு பார்க்கும்போது ஃபாஃப் டீசென்ட் ஃபார்மில் இருக்கார். பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல, கான்வேவும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல, டீசென்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். டெரல் மிச்சலோட டச் ஓரளவுக்கு ஓகேனா கண்டிப்பாக இவரையுமே பெஸ்ட் பேஸில் வைக்க முடியல. ஃபெரைரா இந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போதெல்லாம் பயங்கர சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அந்த நேரத்தில் பவுலிங்கில் கொஞ்சம் ஃபெயிலியர் இருக்கும்போதும் ஒரு ஆப்ரேக் பவுலிங் சில நேரங்களில் இருந்து பார்த்துருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கார். ஆடம் மில்ன் எக்ஸ்ட்ரா பேஸ் சில நேரங்கள் ஓகே. மொஷினோட ஃபார்ம் நல்லாயிருக்கு. நூர் அகமது ரீசெண்டாக என்ன மாதிரி ஃபார்மில் ஐபிஎல் ஷோ பண்ணார் அப்படின்னு தெரியும். இந்த நம்பர்ஸாக பார்த்தாவே கிளாரிட்டி எடுத்துக்கலாம். ஜியா உல்ஹாக் போன சீசனில் ஓரளவுக்கு ஓகேவாக பவுல் பண்ணார். ஸோ மிக்சடாக நம்பர் இருக்கனால இந்த நம்பரை இந்த போட்டியில் காமிக்கலாம். அடுத்தடுத்த போட்டிகளில் எம்எல்சிக்கான சரியான நம்பரை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றேன். ரெண்டு டீம் பார்க்கும்போது எம்ஐ டீசெண்டாக இருக்காங்க அப்படின்னாலும் இந்த டிஎஸ்கேவோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்களோ அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குது.
ஒரு பாயிண்டில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பிரேஸ்வெல் அண்ட் பூரனோட அந்த பிகினிங்ஸ் வந்துருச்சுன்னா டெஃபினட்டாக எம்ஐ சைடு தான் மேட்ச் முடியும். அண்ட் கான்ஃபிடெண்ட்டாகவும் இருப்பாங்க. பவுலிங் பேஸில் ட்ரெண்ட் போல்ட், நவீன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பக்கம் நூர் அகமது, ஆடம் மில்னே 2 பேர் இருக்காங்க. கொஞ்சம் 2 சைடுமே ஏதோ ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற டீம் தான், ஓகேவான டீம்ஸாக தான் நான் யோசிக்கிறேன். ஃபாஃபு, கான்வே, மிச்சல், ஃபெரைரா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க பேஸில் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுத்தா பெஸ்ட் ரிசல்ட்டை நாம் பார்க்கலாம். அண்ட் நியூ பாலை ட்ரெண்ட் போல்ட் எடுத்துப்பார். பாசிபிளாக கூட நவீன் உல்ஹாக் வீசுறதுக்கு வாய்ப்பு. ஈசான் ஆடில் பவர் பிளேவாக ஃபினிஷ் பண்ணுறார். பவர் பிளேக்கு அப்புறம் கிஞ்சிகேவாக பயன்படுத்தலாம். குறிப்பாக டாப் ஆடலை ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டெவான் கான்வே அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ஜிகேவை நிறைய ஓவர்ஸ் வீச வச்சு பார்த்துக்கலாம். மிடில் பேஸில் வச்சுக்கலாங்கிற அந்த ஆங்கிளில் தான் யோசிப்பாங்க. தேவைப்பட்ட கைரன் பொலார்டோட பவுலிங், பிரேஸ்வெல்லோட பவுலிங் டெஃபினட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த சைடு நியூ பாலர் ஜியா உல் ஹக் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு கூட. ஆடம் மில்னேவோட எக்ஸ்ட்ரா பேஸு. கால்வின் சேவேஜ் பவுலிங்கில் பவர் பிளே ஃபினிஷ் பண்ணலாம். நூர் அகமது மோஷன் மிடில் பேஸில். அண்ட் தேவைப்பட்ட டெரல் மிச்சல் சில நேரங்களில் எண்டு ஒரு வீசலாம். நல்ல பவுலராக இருந்திருக்காரு. கொஞ்சம் பவுலிங் ஷார்ட்டேஜ் இருக்கிற ஃபீல் இங்கே இருக்கிறதுனால வேறு பவுலர் எடுத்துகிட்டு வராங்களா இல்லை டெரல் மிச்சலை வச்சு எண்டு ஒரு ஃபினிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். டிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணலாம். ஏன்னா மிச்சல் எண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. குறிப்பாக வெரைட்டி கொடுக்கக்கூடிய பவுலராக நியூசிலாந்து கிரிக்கெட்டில் டொமஸ்டிக்லலாம் நிறைய பார்த்துருப்போம். அந்த பேஸில் மிச்சலை எண்ட் ஓவரில் வச்சு பண்ணுவாங்களா பார்க்கணும். அண்ட் ஓவர் பேஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் டிஎஸ்கே சைடு இருக்குது. ஆடம் மில்னே, மோஷின் அண்ட் நூர் அகமது முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு. இந்த சைடு பொலார்டு இருக்கார். அவர் கொஞ்சம் ஓவர் குறையலாம். ஆதில்கான ஓவர் குறையலாம். மற்றவங்களாம் மோஸ்ட்லி ஓவர்ஸ் வீசிடுவாங்க. பிரேஸ்வெல், ட்ரெண்ட் போல்ட்டு, நவீன் உல்ஹாக் கூட முழுமையான ஓவர் இருக்கும். ட்ரெண்ட் போல்ட், நவீன் உல்ஹாக் எண்ட் ஓவரில் இங்கே கால்வின் சேவேஜ் அண்ட் ஆடம் மில்னே கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ஜியா உல் ஹக் கூட எண்டில் வர வாய்ப்புன்னு பார்க்கணும். இல்லை டெரல் மிச்சல் வராரா? ஆடம் மில்னே ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 2 யார் அப்படிங்கிறத பார்க்கணும். டிஎஸ்கே கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க எம்ஐ நியூயார்க் அண்டு டிஎஸ்கே மோதலில். ரீசெண்டாக எம்ஐ ஓரளவுக்கு விளையாண்டுருக்காங்க. ஆனால் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கலை, தோற்றுருக்காங்க. ஒரே ஒரு வெற்றி தான் டிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக போன சீசனில் தோற்று வெளியில் போனாங்க. ஈவன் சொல்ல போனால் ரீசன்ட் 5 மேட்சஸில் 2 டிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்காங்க. டிஎஸ்கே நம்பர்னு பார்க்கும்போது ரீசெண்டாக நல்லா இருந்திருக்கு. அண்ட் அவங்க சேலஞ்சரில் ஃபைனல் ஸ்டெப்புக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி தோற்றாங்க. ரொம்ப க்ளோஸாக தோற்றாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். எஸ்ஆர்எஃப்யூக்கு அகென்ஸ்டாக தோற்றாங்க. அண்ட் கடந்த சில போட்டிகள் இந்த 2 டீமுக்கு ஒரே ஒரு போட்டி தான் என்ஐ ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது டிஎஸ்கே ஒரு வெற்றி வாய்ப்போடு இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. பார்த்துக்கலாம். டாப் 14 மைண்டில் பார்த்துங்க. முதல் போட்டி அப்படிங்கிறனால இந்த பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் இருக்குது. அண்ட் சிலரோட அவைலபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. நன்றி பர்கர் இருக்கார், அதே மாதிரி ரஷீத் கான் இருக்காருன்னா அவங்க உள்ளே இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் அவைலபிளாக அப்படின்னா இது வரைக்கும் அந்த எக்ஸ்பேஜ்லலாம் அவ்வளோவா பார்க்கல. ஸோ அந்த பேஸில் அவங்களாம் இல்லைன்னு நம்பி இப்போதைக்கு இந்த 14 ஆன் டைமில் என்ன மாதிரி இந்த 11 கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கலாம். கொஞ்சம் லைன் அவுட்டு இதெல்லாம் லேட்டாக வருது. மோஸ்ட்லி முதல் 2 போட்டிகள் 3 போட்டிகள் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிரும்னு நான் நம்புகிறேன். பிக் பேஸில் ஃபெரைரா குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. மேபி ஏர்லியாக கொஞ்சம் ஸ்விங் எதுவும் கிடைக்குது. அந்த ட்ராக்குக்கு அந்த ஸ்விங்கை எதிர்பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஃப்ளாட்டாக ட்ராக்கை கொடுக்குறாங்க. த்ரூ த லைன் அடிக்கிற மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கும் பவுலர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்துமே வெரைட்டி அண்ட் யாக்கர் வேல்யூவான ஒரு விஷயம். அதுதான் போன போட்டியில் செகண்ட் பவுல் பண்ணும்போது பண்ணாங்க. அதில் சக்ஸஸும் கிடச்சிது. ஆடம் மில்னு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பேஸு. கெஞ்சிகே நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால நவீன் உல்ஹாக் எண்ட் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஃபாஃபு, டெவான் கான்வே, நிக்கோலஸ் புரானா கொஞ்சம் கேப்டனாக ட்ரை பண்ணுங்க. நான் சொல்ல போனால் நிக்கோலஸ் புரானா தான் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டோயினிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸை நிறைய பிக் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அவைலபிள்லாம் கேள்வியாக இருக்குது. ஸோ அது பார்க்கணும். அண்ட் மிச் மார்ஸை நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க. மிச் மார்ஸ் இந்த சீரியஸ் விட்டு விலகிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அவரும் இல்லை, கொஞ்சம் பார்த்துங்க. குவிண்டன் டி காக், டெரல் மிச்சல் அண்ட் மைக்கேல் பிரேஸ்வெல்ல ட்ரை பண்ணலாம். குறிப்பாக டெரல் மிச்சல், மைக்கேல் பிரேஸ்வெல் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாங்க. பவுலிங் பேஸில் பேட்டிங் பேஸில் 2மே இருக்கிறதுனால. விக்கெட் கீப்பர் கான்வே ஓரளவுக்கு ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இல்லை, இருந்தாலும் நிறைய டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் அவர் தான் இருப்பார் அப்படின்றனால. பூரன், குவிண்டன் டி காக் அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் ரீசெண்டாக கொடுக்கல. பட் குவிண்டன் டி காக்கு தான் இந்த க்ளவ் ஒர்க் இருக்கும் அப்படின்னு தோணுது. பூரன் விட்டு கொடுத்துருவார். மார்ஸ் இல்லை. ஃபாஃபு,
பொலார்டு ஓகேவான சாய்ஸு சில இடங்களில். அண்ட் டாப் ஆர்டரில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறனால பொலார்டை பிக் பண்ணலாம். குறிப்பாக எம்ஐஎன்ஐ வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற மாதிரி இருந்தால். மிச்சல் நல்ல சாய்ஸு, ஸ்டோயினிஸ் இல்லை, ஒமாசா இல்லை, லிண்டே அவைலபிளாக இருக்கார், ஆன் டைமில் இருக்கார மட்டும் பார்த்துக்குங்க. பிரேஸ்வெல் நல்ல சாய்ஸு, ஃபெரைரா யோசிக்கணும். ஃபெரைரா டீசென்ட் சாய்ஸ் தான். டிஎஸ்கே டாப் ஆட ஃபெயில் ஆனால் கூட ஒரு சக்ஸஸ் பண்ணுவார். ஒரு கிராண்ட் லீக் ட்ரைக்கு அவர் நல்ல சாய்ஸு. போல்ட்டு, நூர் அகமது, ரஷீத் கான் அவைலபிள் இல்லை, பார்த்துக்குங்க. ஏன்னா அவைலபிள் இல்லைன்னு இப்போதைக்கு நான் உங்களோட எக்ஸ்லேருந்து பார்க்குறேன். ஆன் டைமில் அவைல் ஆகலாம், அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. நவீன் டீசென்ட் சாய்ஸு. கெஞ்சிக்கே ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்குறோம். மோஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார், அவர் கூட ஓகே. ஒரு பேட்டர் சைடு நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேட்டரை கவர் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸு. குறிப்பாக அக்னி சோப்ரா டீசென்ட் சாய்ஸ், நல்லா விளையாண்டுருக்கார் டொமஸ்டிக் மேட்சஸ்ஸு. குயிக்காக ஆடக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்கார். குன்னடிக்காக அந்த இடத்துல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். விக்கெட் கீப்பராக வர இருப்பார் அப்படின்ற அந்த மாதிரி இடத்துல. கேப்டன் வைஸ் கேப்டன் பிரேஸ்வெல் அண்டு மிச்சலுக்கு இடையில் போகலான்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் டீசெண்டாக பண்ண முடியும். பவுலிங் பேட்டிங் 2மே பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அதில் பிரேஸ்வெலோட ஹிட்டிங் குயிக்காக இருக்கும் அந்த பேஸில். மிச்சல் கொஞ்சம் சொதப்பவும் வாய்ப்பு இருக்குது, ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சாலும். அதே இடத்துல பவுலிங் பேட்டிங் 2மே இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, கேட்சிங் பொசிஷன் நிற்பார். எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது மிச்சல் ஓரளவுக்கு மினிமம் பாயிண்ட் எடுத்து கொடுக்கும். அதனால் வைஸ் கேப்டன் நல்ல சாய்ஸு. ஸ்மால் லீக் கூட கொஞ்சம் இப்படி யோசிக்கலாம். ஏன்னா ஃபாஃபும் பூரன் இவங்க எல்லாமே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் நமக்கு கொடுப்பாங்களான்னா அது கேள்வி தான். கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுப்பாங்க. இது ஒரு வகையில் டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது, நாளையிலேருந்து கொஞ்சம் குயிக்காக வீடியோ போட பார்க்குறேன்.